அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். கடவுள் படைத்த பொக்கிஷம் கும்பராசி அன்பர்களே, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா பாடின பாடல் நமக்கு காதுக்கு அவ்வப்பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கும் இல்லைங்களா? குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா இல்லையா? இந்த பாடல் உண்மையிலேயே கும்பராசிக்காக எழுதியிருப்பாங்களோங்கிறது கூட எனக்கு ஒரு நேரத்தில் வரும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த பாடலில் ரெண்டாவது ஒரு வரி வரும், திரைமறைவில் கண்ணன் பார்க்கிறான்னு வரும். திரைமறைவில் கண்ணன் இருக்கிறார், அங்கேருந்து தான் பார்க்குறார். அப்போ இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அதுபோல நாமளும் சில விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் கும்பராசி அன்பர்கள். கடவுள் பக்தி அப்படிங்கிறத விட நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம் கொண்டவர்கள். அது கடவுளா, இல்லை பக்கத்தில் உள்ளவங்களா, அடுத்தில் உள்ளவங்களா, இல்லை தெரிஞ்சவங்களா, யாரோ நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள். வார்த்தையை நல்லா கவனிங்க. அப்போ இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அது அவிட்டமாக இருக்கட்டும், சதயமாக இருக்கட்டும், பூரட்டாதி 1ஆம் பாதமாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னை மற்றவர் பார்க்கிறார்கள், அதற்கு தகுந்தாற்போல் நாம் வாழ வேண்டும் இப்படி நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் அதில் கூட சில தவறுகளும் நடக்குது நமக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மெய் மறந்து, அது தவறுன்னு சொல்ல முடியாது, மெய் மறந்து அந்த விஷயத்துக்குள்ளே லயித்து விடுவோம். நமக்கு ஒரு சில விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதில் என்ன நடத்துதுன்னு தெரியாது, லயித்துடுறோம். அப்போ என்ன ஆகுது, சில மிஸ்டேக் நடக்குது. ஆனால் அந்த மிஸ்டேக்கை தெரிஞ்ச உடனே அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் கும்பராசிக்கு 100% உண்டு. எந்த ஒரு கெட்ட பழக்கமாக இருந்தாலும் கூட அந்த கெட்ட பழக்கத்தை தொடர வாய்ப்பு கிடையாது. அதை எந்த இடத்துல நிப்பாட்ட முடியுங்கிற மன தைரியம் கும்பராசிக்கு உண்டு. அப்படி தைரியமான கும்பராசியிலே பிறந்தவர்களே, உங்களுக்கு அந்த தைரியம்தான் கடவுள் படைத்த பொக்கிஷம். கடவுள் உங்களுக்கு எந்த பொக்கிஷம் கொடுத்துருக்காரு? தைரியம். அதுவும் எப்படி, ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்தால் அதை மீண்டும் செய்யாததுக்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள். சார், நான் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணிட்டேன் சார், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், அதனால் ஒரு சில இழப்புகள் வந்துருச்சுன்னா அடுத்தது அந்த விஷயத்தில் அவசரமே வராது. இதே மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை திரும்பி தொடர்ந்து அந்த தவறுகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த கும்பராசிக்கு அப்படி ஒரு பிரச்சனை வராது. ஒரு தடவை தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பு திரும்பி வராது. அந்த அளவுக்கு மனதை திடப்படுத்தி கொள்ளக்கூடியவர். இப்படிப்பட்ட இந்த கும்பராசி தெய்வ அனுக்கிரகம் பெற்றவர்கள். தெய்வ அனுக்கிரகம் உண்மையிலேயே நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்களை பேக்கில் இருந்து இறைவன் தான் உங்களை சரியாக வழி வகுத்து செல்கிறார். ஒரு சில நேரங்களில் ஆரம்ப காலகட்டத்தில், நீங்கள் பிறந்ததுலேருந்து ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ நாட்டமே இல்லாமல் இருக்கும். எப்படி தான் அந்த தெய்வ நாட்டம் உங்களுக்குள்ளே வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் தெய்வம் இல்லைன்னு இல்லாமையே எதுவுமே கிடையாதுங்கிறத உணர முடியும். தெய்வம் பேச ஆரம்பிக்கும். இதெல்லாம் கும்பராசிக்கு நடக்கும். இப்படி அந்த கும்பராசியில் என்ன இன்னொரு ஸ்பெஷல்னா, மற்ற ராசிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகம் உச்சம் பெற்று இருக்கிறோம், நீசம் ஆகிருக்கும். ஆனால் அந்த கும்பத்தில் உச்சமும் கிடையாது, நீசமும் கிடையாது, ஆட்சி, நட்பு, பகை. என்ன காரணம்? சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எவ்வளவு பெரிய வில்லங்கமான விஷயங்கள் வந்தாலும் கூட அந்த வில்லங்கத்தை எந்த இடத்துல வில்லங்கம் வருதுன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒன்று சொல்லுவாங்க, அது கும்பத்துக்கு வராது. கண் இருக்கும் பொழுதே கண்ணு கெடப்போகுதுங்கிறத முன்னெச்சரிக்கை கொடுத்துருவார் கடவுள்.
விளங்குதுங்களா? கண்ணு இருக்கும்போதே கண்ணு கெடப்போகுது அப்படின்னு. அப்போ நம்ம இப்படி கண்ணு கெடப்போகுது தெரிஞ்சு போச்சு இல்லை, உடனே அது நிப்பாட்டிடுவோம். அப்போ தெரிஞ்சு போன பிறகு உடனே நிப்பாட்டுறோம் பாருங்க, இந்த வலு தான் நமக்கு பெரிய பலம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் கும்பராசி அன்பர்களே. அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா 100% என்ன ஆகிடும் அப்படின்னா, இனிமேல் வருங்காலத்தில் நமக்கு எக்காரணம் கொண்டும் தொய்வு ஏற்படாது. நமக்கு கடவுள் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறதுக்கு மன வலிமையை கொடுத்துருக்கிறாரு. நம்மால் ஜெயிக்க முடியும், நம்மால் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ண முடியும், நம்மால் ஒரு விஷயத்தை தொடர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். எல்லாமே உங்களால் முடியும். சில பேர் கூட பார்த்தீங்கன்னா மற்றதை எதிர்பார்த்து இருப்பார்கள். ஆனால் அந்த கும்பராசிக்காரர்கள் 90% மனசுக்குள்ள எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை அந்த பிளானில் வச்சுருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. அந்த பிளான் முடித்த உடனே நவுத்திடணும். இது வெட்டி விடுறது கிடையாது, அவங்களோடு தொங்கிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். நல்ல வார்த்தையை கவனிங்க. வெட்டி விடுற பழக்கம் வேற. காரியம் முடிஞ்சோடனே கழுத்தை இருக்கிறது, காரியம் முடிஞ்சோடனே அவுத்துடுறது, அது மாதிரி வேற. இது அது இல்லை. காரியம் முடிஞ்சிருச்சதுக்கு பிறகு அவங்களோட இந்த ட்ராவல் பண்ணால் நமக்கு சிரமம்னு உணர்ந்து விலகி வர்றதுங்கிறது ஒன்று இருக்குது. இந்த சூட்சமத்தையும் கும்பராசி புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும். நாங்கள் அந்த பொக்கிஷம்னு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி மாறணும், ஏன் இந்த இடத்துல எந்த ட்ராக்கில் நமக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்ற சொல்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உள்ள நல்லா 1க்கு 2 தடவை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்த கட்டத்துக்கான தவறுகளே வராது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய சங்கல்பம் உண்டு. அப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகிறோம். நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று ஆசைப்படுறோங்க. ஒரு பொண்ணு ஆசைப்படுறோம், பொருள் ஆசைப்படுறோம், ஏன் பெண்ணை ஆசைப்படுறோம். நீங்கள் உடனே கேட்கலாம், நீங்கள் என்ன ஜென்ஸுக்கு பேசுகிறீங்க, லேடிஸுக்கு கிடையாதா அப்படின்னு. மேடம், என் சகோதரியே, உங்களுக்கும் அதே தான். நீங்கள் எதை வேணாலும் ஆசைப்படுங்க. ஆனால் ஆசைப்படும் பொழுது பேராசையை நீங்கள் படமாட்டீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை நாம் எவ்வளோ புரிஞ்சிருக்கேன்னு பாருங்கள். பேராசை படமாட்டீங்க, ஆசையே ஆசையாக படுவீர்கள். அது என்னங்க ஆசையை ஆசையாகப்படுறது, பேராசை படமாட்டேங்க, எங்களுக்கு புரியலையே. பேராசை அப்படின்னா நமக்கு கிடைக்காத ஒன்றை நினச்சி வருந்தி கொண்டு இருப்பது. நமக்கு இது கிடைக்காது, இது நமக்கு வேணாம் அப்படிங்கிறது பலவந்தமாக எனக்கு அது வேணும் நினைப்பது பேராசை. ஆனால் ஆசைப்படுறது எப்படி நிறைவேற்றிக்கிறதுக்கு, அந்த ஆசைப்படுறதையே எப்படி ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டால், எனக்கு நான் எலிஜிபிள், எனக்கு இந்த கார் வேணும், நான் இந்த காரு, நான் ஆடி காரில் தான் போகணுன்னு ஆசை கிடையாது, நான் ஹுண்டாய் வென்யூ இருந்தால் எனக்கு போதும், நான் ஆசைப்படுறது அதுதான். இப்படி நம்மளுடைய தரத்தை, நமக்கு என்ன எலிஜிபிளோ அதை விட ஒரு அடி மேலே போய் இதை நான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா வாங்கிடுவீங்க. உங்கள் ஆசை நிறைவேறும். நீங்கள் ஆடியும் வாங்குவீங்க. அது அடுத்த கட்டத்துக்கு வரும். முதல்ல இதை வாங்கி இது கொஞ்ச நாள் கழித்து அப்புறமா அதை விற்ற பிறகு அடுத்தது அந்த காரை தான் வாங்க போகிறீங்க. ஆனால் முன்னாடி நேரடியாக அதை தான் வாங்கணும்னு சில பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற காலத்தை இழந்துட்டு உட்காந்துருப்பாங்க பாருங்கள். அந்த இழப்புகள் உங்களுக்கு வராது. எது கிடைக்குதோ அதை ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுலேருந்து தான் படி ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுலேருந்து இந்த விஷயத்தை நீங்கள் கேப்சர் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய பேஸ், இதுதான் உங்களுடைய சூட்சமம். சொல்லி கொடுத்துட்டோம். வாழை, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பந்திக்கு போகிறோம். பந்தியில் போனோடனே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் இவங்க இல்லாமல் சாப்பிட மாட்டேன், அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், ஏன்னா ஒண்டியமாக போக கூச்சம். அது மாதிரி போகிறவர்கள் ஒரு சிலர். ஆனால் நம்ம பந்திக்கு போயிடுறோம், யார் எங்கே இருக்காங்களோ அவங்களோட பழகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இது கும்பராசி. ஏன்னா சாப்பாடும் கிடச்சிரும், பந்தியில் நல்லா நமக்கு தகுதியும் கிடச்சிரும். நம்ம யாரையாவது ஒருத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இவங்க வந்தால் தான் போவேன், இவங்க வந்தால் தான் போவேன்னும் போது அவன் நமக்கு தெரியாமல் முன்னாடி சாப்பிட்டு போயிடுவான். இப்போ நம்மளால் பந்திக்கும் போக முடியாது. அப்படியே பிறகு அவன் அந்த நினப்பு இல்லாமல் போனோம்னா
நம்ம ஒரு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். என்னடா இது, இன்னமும் நம்ம தான் சாப்பிட்றோம், அப்பயும் நம்ம தான் சாப்பிட்ணும், இப்பயும் நம்ம தான் சாப்பிட்ணும். ஆனால் நம்ம நினச்ச ஒரு நபர் அங்கே இல்லைன்னும் போது ரொம்ப ஃபீல் ஆகிடும். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் நான் உணவுக்காக சொல்கிறது, உதாரணத்துக்காக பந்திக்காக நம்ம சொல்கிறது இல்லை. இது மாதிரி எல்லா விஷயத்திலையும் இன்னொருத்தவங்க வந்து இதை நான் அவர்களோடு ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிறத விட யார் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், நமக்கு வேண்டியது ட்ராவல் நடக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்தால் கும்பராசிக்கு என்றைக்குமே குறை ஒன்றும் இல்லை. இப்படி கும்பராசியில் இன்னொரு சூட்சமத்தை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். சனி இந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால வலுவான ஆயுள் பலம் உண்டு, வலுவான ஆயுள் பலம். ஆனால் உடல் நலத்தில் உள்கோளாறுகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. நல்லா கவனிக்கணும். பல்லு, எலும்பு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருத்தல் வேண்டும். அது மாதிரி வண்டி வாகனங்களிலே கவனமாக சென்று வர வேண்டும். இதெல்லாம் கும்பராசி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அலட்சியமே இருக்கக்கூடாது. நம்மளால் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு, இல்லைன்னா அடிக்கடி விபத்துகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாம் ஜஸ்ட் உங்களால் பிரச்சனை வராது, ஜஸ்ட் கவனக்குறைவில் ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தை எல்லாம் எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஹெல்த் வைஸ் பயங்கரமாக சேஃப்டியாக இருங்க கும்பராசி என்பர்களே. நீங்கள் பெரிய மன பலம் படைத்தவர்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சின்ன பல்லு வலியை உங்களால் தாங்கிக்க முடியாது, சின்னதாக ஒரு கால் வலியை உங்களால் தாங்கிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த உலகத்தை விட்டு போயிடலாமான்னு கூட உங்களுக்கு தோணும். என்னங்க ஒரு சின்ன வலிக்கா? ஆமாம், இதுதானே உங்கள் ஜாதகம். அப்போ நீங்கள் இந்த வலி வராமல் என்னென்ன செய்யலாம், இதுக்கு நீங்கள் இன்னிலேருந்து முயற்சி பண்ணுங்க. வயசு 20ஆக இருக்கட்டும், 40ஆக இருக்கட்டும், 80ஆக இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு உள்வியாதிகள் வந்ததுன்னா அது உள்ளுக்குள்ளேயே அரிக்க ஆரம்பிக்கும். நல்ல தெளிவாக நான் தெரிந்து கொள்ள சொல்லக்கூடியது இதுதான். ஏன்னா நல்லதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர், ஏன் இன்னும் இப்படி சொல்கிறாரு, இது தவறு இல்லை. என் பிள்ளைகளுக்கு இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அப்போ ஒரு சின்ன பல்லு வலி வருதுன்னா அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. கால் வலி வருதுன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. எதையுமே இது நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சி உள்ளே போகாதீங்க. ஏன்னா சனி உங்களுக்கு ஆட்சியில் இருக்காரு, ஆயுள்காரகன் தான். ஆனால் நம்மளை கொஞ்சம் கவனக்குறைவாகவோ அவலட்சணமாகவோ இல்லை லட்சியத்துக்குள்ள ஒரு எண்ணம் இல்லாமையோ நம்ம இருந்தாலோ அலட்சியம் இருந்தாலோ இது எல்லாத்துலேயுமே இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் மேக்ஸிமம் 99% பார்க்குறதுக்கு பிரிஸ்காக இருக்கணும், பார்க்குறதுக்கு நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும், நம்மளை அழகுபடுத்திக்கணும், உடலில் ரொம்ப கவனம் இருக்கணும். இதையெல்லாம் கண்டிப்பாக கும்பராசி செய்தியே ஆகணும். அப்போ தான் வியாதிகள் வராமல் இருக்கும். இல்லைன்னா எல்லா வியாதியும் வரும். எப்படி வரும்னா உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் தெரியாது, நாளைக்கு அப்புறம் சிக்கல் ஆகிடும். புரிஞ்சிக்கணும் கும்பராசி அன்பர்களே. சின்னதாக மன உளைச்சல் ஏற்படும், ஒரு நரம்பு தாங்க, தலைவலி ஒரு நரம்பு தான், அதுதான்னு வெயிட் பண்ணிடாதீங்க. இந்த நரம்பு எதனால் வருது, ஏன் இந்த வலி, அதுக்கு என்ன பிரச்சனை? செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு நரம்பு வலி வருது சார், எனக்கு நல்லா தெரியுது, காலையிலலாம் நல்லா இருக்கிறேன், சாயந்தரத்தில் மட்டும் இந்த வலி வருதுன்னா சாயந்தரம் இப்போ காலையில் நீ பண்ண வேலைகள் ஏதோ தவறு, அதை நாளையிலேருந்து மாற்று. அப்புறமா மாற்றிக்கிறேங்க, இந்த கதைக்குள்ளே போகக்கூடாது. 10 நாள் மாற்று, லைஃப்பை ட்ராவலை மாற்று, அப்புறம் சரியாயிடும். மருந்து சாப்பிட வேணாம், மாத்திரை சாப்பிட வேணாம். என்ன கும்பராசி என்பர்களே, நான் சொல்கிறது சரிதானே? சின்ன உபாதைகளை கூட உங்களால் தாங்கி கொள்ள முடியாதுங்க. இதை தான் சொல்கிறேன், வேறு எதையும் நான் தவறாக சொல்லலை. சின்ன உபாதைகளை கூட உங்களால் தாங்கி கொள்ள முடியாது. பெரிய துரோகத்தை தாங்கி கொள்ள முடியும், பெரிய துரோகத்தை, பெரிய இழப்புகளை தட்டி விட்டுட்டு போவீங்க. ஒரு கோடீஸ்வரனாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம், ஒன்றுமே இல்லாமல் நாளைக்கு ஒரு கட்டம் 0ல் நின்னாலும் மீண்டும் 1, 2, 3, 4, 5, 100க்குள்ளே வரத்துக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. அந்த அளவுக்கு மனப்பாங்கு, மனப்பக்குவம் உண்டு கும்பராசிக்கு. ஆனால் உடலில் ஒரு சின்ன பிரச்சனைனா ஊரை கூட்டி விடுவீங்க. நல்லா கவனிக்கணும். மன நிம்மதி எந்த இடத்துல வருதுன்னா உடல் நிம்மதியில் வர்றது. அப்போ உடல் நிம்மதியை கவனமாக நம்ம உடலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹீட்டு ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். சூடு
கண்ணு, வாய், மூக்கு, தொண்டை, காது எல்லாத்தையும் சேர்த்துப்போம். ஏன்னா எங்கெல்லாம் நமக்கு இந்த வெக்கை வெளியேறுதோ அதெல்லாம் நம்ம கவனமாக வச்சுக்கணும் கும்பராசி அன்பர்கள். இது ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நான் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும், டைமிங்கை கரெக்ட் பண்ணணும்ல. அடுத்தது இந்த கும்பராசிக்கு இன்னொரு பொக்கிஷத்தை நான் சொல்கிறேன். திடீர் யோகங்கள் ஏற்படக்கூடிய ராசி. திடீர் யோகங்கள், அது என்ன திடீர் யோகம்னா, 2 குறளை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. திருக்குறளில் 2 குறள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக கொண்டு போகும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். பகை மட்டும் கும்பராசிக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. பகை மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் கும்பராசிக்குள் வரவே கூடாது. இது மட்டும் இருந்துருச்சுன்னா நீங்கள் ஹை கிளாஸாக போயிட்டே இருப்பீங்க. இல்லை என்றால் கும்பராசிக்கு மட்டும் ஒரு மைனஸ் என்னன்னா, எதை நீ யாரை வீழ்த்த வேணும், எது அவனுக்கு நடக்கும்னு நினைக்கிறியோ அது முதல்ல உனக்கு நடந்துட்டு தான் அடுத்தது அவனுக்கு நடக்கும். விளங்குதா? பேசுறது புரியுதா? சின்னதா இந்த வண்டியில் போகிறான் பாரு கீழே அப்படின்னா நமக்கு முதல்ல அது கண்ணை காட்டும். ஒரு சிறு டக்குன்னு வருதாகும். ஆத்தே என்னப்பா இது நல்லா ஓட்டுற, எனக்கு இப்போ ஒரு செகண்ட் உழுக்கிடுச்சு, ஆத்தா நீ எப்படி வேணாலும் போய்யா, நான் போய்க்கிறேன். எதுக்கு ஒரு பையன் போகிறான், அவன் ஒரு வாலிப வயசு ஜாலியாக போகிறான். 2 பேர் லவ்வராக இருக்கட்டும், இல்லை பயலோ 2 பேருமா இருக்கட்டுமே, அவன் இப்படி பூந்து போகிறான். அவனை பார்த்துட்டு நம்ம இவெல்லாம் உழுவுறானா இல்லையா பாரு, இந்த எப்படி போகிறான் அப்படின்னு கூட திட்டக்கூடாது கும்பராசி என்பவர்களே. நீங்கள் அப்படி திட்டினா கூட இங்கே ஜர்க்கு விட்டுரும் வண்டி. அவனை திட்டினதுக்கா நம்ம நல்லது தானே சொன்னோம், நம்ம ஒன்றும் தப்பாகவும் சொல்லலை, கெட்டு போகணும் அழிஞ்சு போகணும் கூட சொல்லலையே. அதையும் சொல்ல முடியாது உங்களால். ஏன்னா நீங்கள் நீதிமானோட இடத்துல இருக்கீங்க. உங்கள் எண்ணத்தில் நல்லது மட்டும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகப்படுத்துங்க. நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்க, நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன், அமோகமாக இருக்கணுங்க. இது மாதிரி வைப்ரேஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருங்க. ஒரு எங்கேயோ சூப்பர் லெவலில் போயிட்டுருப்பீங்க. சூப்பர் லெவலில் உங்கள் குடும்பம் உங்களை பார்க்கும், உங்கள் நண்பர்கள் பார்ப்பாங்க, அண்ணாந்து பார்ப்பாங்க, விஸ்வரூப தரிசனம் எடுப்பீங்க. எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் பாருங்கள். நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், நீங்கள் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக யாரை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க கும்பராசி அன்பர்களே. கடவுள் படைத்த பொக்கிஷம் நீங்கள், கடவுள் படைத்த பொக்கிஷம். உண்மையிலேயே இந்த டைட்டிலை கொடுத்தாரு பாருங்க எங்கள் தலைவர், அதுதான் பெரிய விஷயமே. நமக்கு எல்லாருக்கும் ஒரு தலைவர் இருக்கார்ல, நம்மளை சந்தோஷப்படுத்துறாருன்னா அது ஒரு தலைவரோட வேலை தானே. நம்மளை இந்த விஷயத்தில் சந்தோஷப்படுத்துறாருன்னா இதுக்கு யாரோ ஒரு தலைமை பண்புத்தவங்க இருப்பாங்க. உண்மையிலே பொக்கிஷம் அவர். அப்படிப்பட்ட இந்த கும்பராசி அன்பர்கள் தெய்வ சங்கல்பத்தால் முன்னேறக்கூடியவர்கள். எல்லாத்தையுமே பிளான் பண்ணி கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டு வராரு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே. நிச்சயமாக நீங்கள் நவரத்தன மோதிரம் போடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக, காலம் கடந்து போக போக உடல்நலத்தில் அதிகமாக கவனமாக இருக்கணும். திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைய வரும். எல்லா அதிர்ஷ்டத்தையும் தக்க வைத்து கொள்ளணும். யாருக்கிட்டையும் தயவு செய்து கோபப்படாதீர்கள். உங்கள் கோபத்தால் உங்களுக்கு நிரந்தர நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள். நிரந்தர நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள். நல்ல நட்புகளை கூட விளக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கோபத்தை டோட்டலி நீங்கள் என்ன பண்ணுங்க, டெலீட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், சும்மா வார்த்தைகளை சொல்லிவிடலாம், கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எதிராளி இப்படி தான் நடந்துக்கணும்னு நம்ம தீர்மானம் பண்ணுறோம். ஏன்னா நம்ம கரெக்டாக இருக்கோம்ல. அப்போ எதிராளி, இப்போ வீட்டுக்காரம்மா இருக்கிறாங்க, ஒரு ஐயா வந்து கும்பராசி, வீட்டுக்காரம்மா கொஞ்சம் இது ரசம் இது குழம்பு ஏதோ வைக்கும்போது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதுக்காக என்ன நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டா வேலையை முடிஞ்சிடும். சொல்லுவாங்க இல்லைங்களா, பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசணும், ஒன்று சரின்னு சொல்லணும், இல்லை சாரின்னு சொல்லணும். இதுதான் அழகான பாஷை. ஏதோ ஒன்று சொல்லி வேலையை முடிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம அதில் கொஞ்சம்லாம் யோசனை பண்ணோம்னா திருப்பி அவங்களுக்கு ரிவெஞ்ச் அவங்க எடுப்பாங்க. இது இப்போ ப்ராப்ளம் அதிகமாகும். இதே மனைவி கும்பராசியாக இருக்காங்க, வீட்டுக்காரையா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறாரு, இது நம்மளை இரிட்டேட் பண்ணுறாரு, பேசுகிறாரு, வார்த்தையால் சொல்கிற ஒரு சொல்லால் நம்மளை சுட்டுடுறாரு. இந்த உலகத்திலே பெரிய தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும்
நாவினால் சுட்டவடு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்லியிருக்காரு இல்லையா? அதே மாதிரி வார்த்தையால் சுட்டுறாரு. தாங்க முடியாது இல்லை கும்பராசிக்கு. உங்களுக்கு எதை வேணாலும் தாங்கிப்பீங்க. ஒன்றுமே இல்லைங்க, செருப்புன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் கூட கும்பராசிக்கு பொறுக்காது. ஆமாங்க, செருப்பு போடுறது தானே, அதில் கூட செருப்பு அப்படின்னு விளையாட்டு பேசுவாங்க. சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா திட்ட மாட்டாங்க, ரொம்ப செருப்பு அப்படின்வாங்க. அது திட்டம் போது பார்த்துட்டீங்க தெரியும். அது ரொம்ப செல்லமாக கூட அந்த வார்த்தைகள்லாம் வரும். சில இடங்களில், நிறைய இடங்களில் வரும். அதை கூட கும்பராசி பொறுத்துக்காது. எப்போதும் செருப்புன்ட்டேன். நான் ஒன்றே சொல்லுவேன், அவன் சொன்னதுக்காக நீங்கள் கோவப்படாதீங்க ராஜா. கும்பராசி தலைவர்களே, கும்பராசி தலைவிகளே, அவர்கள் சொன்னதுக்காக நீங்கள் கோவப்படாதீங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், இன்னொரு செருப்பையும் கொடு, என் பாதரட்ச ராமனுடைய பாதம் மாதிரி அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி பிளானு? செருப்புன்னு சொன்னேன், 2 செருப்புன்னு சொல்லியா? தப்பு இல்லை. என்னோட பாதரட்ச, என்னுடைய ராமனுடைய பாதரட்ச மாதிரி, நான் ராமையா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்திக்கிங்க. அதை விட்டுட்டு அவன் செருப்புன்னு நம்ம உடனே அடுத்த வார்த்தை சொல்லக்கூடாது. இப்போ அங்கே என்னென்னா மன வருத்தம் ஏற்படும். ஸோ இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வாங்க. நிச்சயமாக நீங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷம், நிச்சயமாக நீங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அழகிய தருணங்களை அழகிய வார்த்தைகளால் உங்களால் பெற முடியும். கும்பராசி அன்பர்களே, கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார். ஐயன் ஐயப்ப சுவாமி ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தனை வழிபாடு பண்ணுங்கள். ஐயன் ஐயப்ப சுவாமி ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை சித்தம் தெளிந்து சிவம் உங்களிடத்திலே அதிகம் பரவும். நல்லதே நடக்கும். அமோகமாக இருக்கணும் கும்பராசி என்பர்களே.